புதிய தலைமுறையின் தொடர் நேரலையில் தென் மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய அந்த கனமழை அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து தொடர்ச்சியாக களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை போன்ற மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து நமது செய்தியாளர் ராஜன் பல்வேறு தகவல்களை அவர் அளித்துக் கொண்டிருந்தார். அவரிடமே நம்ம தொடர்ந்து பேசலாம். ராஜன், நீங்க வஉசி நகர்ல இருப்பதா சொல்லியிருந்தீங்க. அந்த பகுதியோட நிலவரம் குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க. மற்ற பகுதிகளில் தற்போது எப்படி இருக்கு? பொதுமக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திக்கிறாங்க? வணக்கம் விக்னேஷ். அதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லூர்தமால்புரம், கலைஞர் நகர் ஆகிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் பகுதியில் நிறைய தண்ணியே கிடக்கிறது. அந்த மழை நீர் தேங்கி தான் காணப்படுகிறது. அந்த வீட்டை விட்டு வெளியே அவர்கள் ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட அவர்களுக்கு அந்த ஒரு நிலை ஏற்படவில்லை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் பகுதியிலும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த குடியிருப்பு பகுதியில் அனைத்துமே தண்ணீர் தேங்கி இருப்பதால் அவங்க அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு பால் வாங்குறதுக்கோ வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் இப்போ தற்போது ஏற்பட்டிருக்கு. மேலும் மாநகராட்சி மூலியமாக அங்கு அமைக்கப்பட்டுள்ள ராட்சச பம்புகள் மூலமாக தண்ணீர் என்பது வெளியேற்றும் பணி என்பது ஒரு பகுதி நடைபெற்றிருந்தாலும் கழிவு நீரும் சேர்ந்து அந்த மழைநீருடன் சேர்ந்து வருவதால் நிறைய ஒரு துர்நாற்றங்கள் அது போக தண்ணீரில் காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கு. அதனால உடனடியாக இன்னும் வரக்கூடிய காலங்களில் மழை அதிகமாக இருக்கும் என தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது இந்த மழை நீரை அகற்றும் பணி என்பது மிகவும் தீவிரப்படுத்தி மழை தண்ணீரை அகற்ற வேண்டும் என்பது அப்பகுதியோட பொதுமக்கள் ஒரு கோரிக்கையாகவே வச்சுட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மழை நீரில் நாங்கள் படக்கூடிய அந்த ஒரு கஷ்டங்கள் தான் எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. அதனால இந்த கஷ்டங்கள் இல்லாமல் எங்களுக்கு உடனடியாக அந்த மழை நீரும் தேங்காமல் இருப்பதற்காக மாநகராட்சி மற்றும் அரசிடமும் ஒரு கோரிக்கையாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விக்னேஷ்.